ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 7/10/2024 கேரளா லாட்டரி சார்ட் கிசான் நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் கரெக்டாக இன்றைக்கி ரிசல்ட் நமக்கு வந்து பார்த்தோன்னா 57-46 சொல்லி அடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா 57 அப்படிங்கிற நம்பரு இருக்கிற நம்பர்ஸ் நான் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி சிபோல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டப்பட நம்பராக இருக்கும். ரெட்டப்படம் அப்படின்னா 0, 2, 4, 6, 8. ஸோ அந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா சிபோலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி நமக்கு ரிசல்ட் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ 57 வேறு எங்கேயும் வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்குது, ஆனால் ஒத்தப்படையாக இருக்குது, சரிங்களா? ஸோ அதுக்கு போன மாதத்துலேயே வந்து பார்த்தோன்னா 57 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, சரிங்களா? ஸோ ஏப்ரல் மாதத்தில் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா கரெக்டாக இருக்குது, சரிங்களா? இருந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா சிபோல் வந்து பார்த்தோன்னா டபுள்ஸ் நம்பராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாருங்கள், இந்த 57 அப்படிங்கிற நம்பருங்கிற நமக்கு இருக்குது, சரிங்களா? ஸோ 57க்கு அப்புறம் ஏபியில் பாருங்கள், 750, சரிங்களா? அதாவது இந்த இடத்துல 57 அப்படிங்கிற நம்பர் இருக்கணும். இப்போது 750 இருக்குது. 750க்கு ஃபுல் ஆப்போசிட் வந்து பார்த்தோன்னா 205. அடுத்த ரிசல்ட் பாருங்கள் 295. 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இங்கே நமக்கு 57 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க, சரிங்களா? அப்போது 7-8க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா 2, 3, 9, சரிங்களா? இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா 23 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா பவர் பண்ணி நமக்கு வந்து பார்த்தோன்னா அடிச்சிட்டாங்க, சரிங்களா? இங்கே 23க்கு நமக்கு கரெக்டாக 23 அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அடிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ இங்கேயும் கரெக்டாக வந்து பார்த்தோன்னா 2 மாதம் கேப்பு. ஸோ கரெக்டாக பார்த்துங்க, 2 மாதம் கேப்பு. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக 2 மாதம் கேப்பு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நமக்கு ஏசி 25 எடுத்து கரெக்டாக 25 அடிச்சிட்டாங்க. இங்கே 78க்கு ஃபுல் பவர் பண்ணி நமக்கு கரெக்டாக ஏபிலேயே நமக்கு வந்து பார்த்தோன்னா அடிச்சிட்டாங்க. அடுத்து நமக்கு பிசிக்கு பவர் பண்ணி அடித்தாங்க அப்படின்னா மறுபடியும் நமக்கு வந்து பார்த்தோன்னா 19 அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா வர மாதிரி இருக்கும், சரிங்களா? இப்போ 57 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, சரிங்களா? 740 ஃபுல் பவர் பண்ணுறேன். 2, 9, 1, சரிங்களா? ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா இங்கே நமக்கு 19 அப்படிங்கிற நம்பர் அதுக்கு முன்னாடி தான் இந்த 19க்கு தான் பவர் பண்ணி நமக்கு 46ன்னு சொல்லி நீங்கள் அடிச்சிட்டாங்க. ஸோ மறுபடியும் அந்த 19 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேட்டர்ன் படி நமக்கு அப்படி தான் வருது. 25க்கு நமக்கு கரெக்டாக ஏசி 25, ஏபிக்கு கரெக்டாக கரெக்டாக வந்திருக்கு. அதே மாதிரி கேப்பும் பார்த்திங்கன்னா 2 மாதம் கேப் விட்டு ஏபி நடுவில் உள்ள நம்பர் 57, சி போர்டு கரெக்டாக டபுள்ஸ் வச்சுருக்காங்க, இங்கேயும் டபுள்ஸு. ஸோ அதே மாதிரி 2 மாதம் கேப் போட்டு இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் கரெக்டாக வச்சுருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப மறுபடியும் பிசியில் நமக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஏபிஎஸ்சிபிசியில் இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 29, 21, அதே மாதிரி 91 ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ இந்த நம்பர் ஏபிஎஸ்சியில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய கெஸிங்கில் பிசி மட்டும்தான் இந்த நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஏன்னா அந்த 19 வேணால் நமக்கு திருப்பி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு 25க்கு டேரெக்டாக தான் அடிச்சிருக்காங்க, 23க்கு நமக்கு டேரெக்டாக தான் அடிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதனால் 19 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேரெக்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வரணும், சரிங்களா? அதாவது 91ன்னு சொல்லி தான் வரணும். ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு 13 அடிச்சிருக்காங்க, 91 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? 91 சொல்லி வந்துச்சுன்னா 29 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு, சரிங்களா? 291. ஸோ அந்த நம்பரே நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃபுல் ஆப்போசிட் பண்ணி நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய டைம் வந்து பார்த்தோன்னா ஃபுல் பவர் பண்ணி நமக்கு வந்து பார்த்தோன்னா ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் ஃபுல் பவர். ஸோ இங்கேயே உங்களுக்கு எக்ஸாமுக்கே காட்டுறேன் பாருங்கள். 978, சரிங்களா? இங்கே 978 இருக்குது. 978க்கு 9க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4, 7க்கு 2, 3க்கு 8க்கு வந்து பார்த்திங்கன்னா 3. ஸோ 2 நம்பர் தான் வந்திருக்கு. ஸோ கரெக்டாக எந்த இடம்னு தெரியல. நாளைக்கு நான் கெஸிங் போடும்பொழுது அந்த 3 நம்பருக்கு வந்ததை நான் காமிக்கிறேன். ஏன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் பாருங்கள். அந்த 3 நம்பர்ஸுமே வந்து பார்த்தோன்னா ஃபுல் பவர் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 291 அப்படி நம்பர் கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ ஏ போர்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது எடுத்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு ஆல் போர்டுக்கான கெஸிங்கில் வரதுனால இன்னொரு நம்பர் சப்போர்ட்டுக்கு நான் எடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன நம்பர் அப்படிங்கிற சொல்கிறேன். இங்கே ஏ போர்டு 1 0 தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும், சரிங்களா? 1க்கு அப்புறம் ஒரு நம்பருக்கு என்ன சொன்னோம்னா நமக்கு வந்து 0 தான் வரும். ஸோ அப்படிங்கிறப்ப 0க்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் நம்பர் வந்து பார்த்தோன்னா 5, சரிங்களா? 5 அப்படி நம்பர் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 453 பாஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3க்கு ஒரு நம்பர் கம்பேர் 2, 2க்கு பவர் 7, 2 நமக்கு பாஸு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5க்கு பவர் 0 வரணும், சரிங்களா? அடுத்து நமக்கு 0 பாஸு. 7க்கு கீழே வந்து பார்த்தோன்னா 6 அல்லது 6க்கு பவர் 1 வரணும், 1 வந்துருச்சு. இப்போ 4க்கு கீழே 3 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. 3 அல்லது 3க்கு பவர் 8 அப்படிங்கிற நம்பர் வரலாம், சரிங்களா? அதனால் இந்த 3 நம்பர்ஸை எடுத்து ட்ரை பண்ணிங்க. 391,
891 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 291 391 891 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஆல் போர்டில் 38 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 291 391 891 இங்கே வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கீழே 0க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பி போர்டு வந்திருக்கு, சி போர்டு, ஏ போர்டு, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போல் வந்து சி போலில் வந்திருக்கு, மறுபடியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அதனால தான் நம்ம வந்து 291 கொடுத்துருக்கோம். 391 891 இந்த நம்பர் சேர்த்து ட்ரை பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மொத்தம் நான் 2 பேட்டர்ன் தான். இது ஒரு பேட்டர்னு, இன்னொரு பேட்டர்ன் சொல்கிறேன் பார்த்துங்க. கரெக்டாக இன்றைக்கி அடித்த நம்பர் பாருங்கள் 48 உள்ள 3 நம்பர்ஸ் மட்டும் பார்த்துங்க. 446 சரிங்களா. இதே மாதிரி நமக்கு அடிச்சிருக்க நம்பர்ஸை நான் காட்டுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு தெரியும் 4 4ன்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க சரிங்களா. கரெக்டாக இந்த இடத்துலையும் வந்து பார்த்தோன்னா 4 4ன்னு சொல்லி அடித்து முடிச்சிருப்பாங்க. கரெக்டாக உள்ளேயே நமக்கு 4 இருக்கணும், பி போர்டும் 4 அப்படிங்கிற மாதிரி நமக்கு நம்பர் அடித்த நம்பர்ஸை வந்து காட்டுறோம் பார்த்துங்க. ஸோ இந்த வருஷத்தில் 3 டைம் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கும் பொழுது நமக்கு எப்படி ரிசல்ட் அடிச்சிருக்காங்கிற பாருங்கள். இந்த மாதிரி அடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பி போர்டும் 4 இருக்கணும், அதே மாதிரி உள் நம்பர் ஏ போர்டும் 4 இருக்கணும் சரிங்களா. அந்த மாதிரி வந்தால் மட்டும் தான் இந்த பேட்டர்ன் நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ பார்த்துங்க, கரெக்டாக பி போர்டு 4, அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு 4, ஸோ அதே மாதிரி முதல் ஸ்டார்டிங் நம்பரும் 4 சரிங்களா. இப்போ 6 2 இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நமக்கு 6 வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கும் பொழுது 62 இருக்குது பார்த்தீங்களா. 62க்கு 62 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோம் நம்ம ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 63 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 25ன்னு இருக்குது, அதாவது ஏசி மட்டும் பார்க்கணும். இங்கே எப்படி நம்ம 4 விட்டுட்டு ஏசி மட்டும் பார்த்தோம்னா 62 சரிங்களா. 62க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம் 63. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா 25 சரிங்களா. ஏசி வந்து பார்த்தோன்னா 25க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 26. ஸோ இங்கே 63ங்கிறது ஏபி வந்திருக்கு, இங்கே 26 அப்படிங்கிறது பிசி வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தோம்னா நமக்கு 4 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, 67. 67க்கு அப்புறம் நமக்கு வந்து பார்த்தோன்னா 68. ஸோ 68 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. 68 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 865 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. 865 அல்லது 685 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா ரம்மியாக வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. 78 65 அல்லது 76 85 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா 1 lakh ப்ரைஸில் வந்து எடுத்து ட்ரை பண்ணிங்க, அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 78 65 76 85 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ ஏபிஎஸ்சிபிசியில் நம்ம சொன்ன மாதிரி 68 முன்னாடி பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா நம்ம 68 86 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட் நம்ம சொன்ன பேட்டர்லேயும் நம்ம வந்து பார்த்தோன்னா மெயினான நம்பர்ஸான 29 92 சரிங்களா. 68 86 29 92 அப்படிங்கிற நம்பர் ஏபிஎஸ்சி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 2 நம்பர்ஸில் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த 29 92க்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டுமே எடுத்து ட்ரை பண்ணுவாங்க, ட்ரை பண்ணிங்க சரிங்களா. 68 86 29 92 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.